ஹலோ ஆல், வெல்கம் டு புது விஷன் சேனல். இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்துடாதீங்க. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்னால கொஞ்சம் பார்த்து படிங்க. அண்டு இந்த வீடியோவில் நம்ம 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்களுமே 70 கவர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும், என்னென்ன லெசன்ஸில் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுமே லைக் பண்ணாமல் இருந்தாலுமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க, நான் இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்காக நான் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2025 ஆன கொஷின் பேப்பர் இது. ஸோ இதில் உங்களுக்கு 1 மார்க் உங்களுக்கு 15 மார்க்ஸ் வரும். ஸோ 15 மார்க்ஸில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 12 மார்க்ஸ் ஆச்சும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப புக் இன்டீரியர் அது மாதிரி பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா லெசனோட புக் இன்டீரியருமே பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரேண்டமாக தான் கேட்பாங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. பேசிக்காக உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸு, லூப்ஸு, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கேட்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் என்ன, ஸோ வாட் இஸ் நாட் அ கீவேர்ட், ஸோ இது மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை கவர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் 15க்கு நீங்கள் 12 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் என்ன 10 மார்க்காச்சும் நீங்கள் புக் பேக் பார்த்துனாங்களே ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2. ஸோ பார்ட் 2ல் உங்களுக்கு 24th கொஷின் வந்து உங்களுக்கு எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக வந்து பைத்தான் கோடு தான் கேட்பாங்க. ஸோ இதுலேயுமே பைத்தான் கோடு கேட்பாங்க. அண்ட் 34 33யுமே உங்களுக்கு கோடு தான் கேட்பாங்க. ஃபார் லூப் வச்சு, ஒயில் லூப் வச்சு, ஸோ என்ன பிரிண்ட் ஆகும்னு சொல்லி. ஸோ அதையுமே நீங்கள் கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு 2 மார்க் பொறுத்த வரையும் உங்களுக்கு ஷார்ட்டிங் பேர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வித் எக்ஸாம்பிளோட எழுதுங்க. ஸோ நீங்கள் எம்டியாக வந்துடாதீங்க, வித் எக்ஸாம்பிள் எழுதிடுவாங்க. ஸோ ஷார்ட்டிங்க்கும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சைஸ்லிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரக்டர். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வாட் இஸ்ன்னு கேட்டு ஏதாச்சும் கேட்டிருந்தா வித் எக்ஸாம்பிளோட எழுதிட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அட்லீஸ்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் மார்க் போட சான்சஸ் இருக்குது. ஸோ வித் எக்ஸாம்பிளே எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது கேட்டிருக்காங்க, எஸ்கியூஎல்ல இன்சர்ட் வேல்யூ டேபிள் ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 மார்க் போயிடலாம். ஸோ 3 மார்க்லையுமே இம்பியூர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் குளோபல் ஸ்கோப். ஸோ இங்கே பாருங்கள், குளோபல் ஸ்கோப், டிஃபைன் குளோபல் ஸ்கோப் வித் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதாமல் வந்துடாதீங்க. அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு ப்ளஸ் அது மாதிரிலாம் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் சீலிங். ஸோ உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுற கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே எக்ஸாம்பிள் எழுதுங்க மறக்காமல். ஏன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் கேட்கலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடாதீங்க. அண்ட் சின்டாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரையும் நீங்கள் சின்டாக்ஸ்லாம் கரெக்டாக எழுதி எக்ஸாம்பிளோட எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க் லெஸ் பண்ணவே சான்சஸே இல்லை. ஸோ நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதிடுவாங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது தானே கேட்டிருக்காங்க, நம்ம எழுதாமல் வந்துடலாம்னு சொல்லி அப்படி மட்டும் எதுவும் இருந்தாதீங்க. நீங்கள் எல்லாமே எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு மார்க் வேணும்னே குறைக்கணும்னு இருந்தாலுமே அவங்களால குறைக்க முடியாது. ஏன்னா அவங்களுமே ஆன்சர் பண்ணணும். ஸோ அதனால தான். அண்ட் நீங்கள் எல்லாமே எழுதிட்டு வந்துருங்க. அண்ட் நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் பார்க்கலாம். அண்ட் 5 மார்க்கில் பியூர் இன்பியூர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க வித் எக்ஸாம்பிள். அண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் கேட்டிருக்காங்க. அண்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு லீனியர் இது கேட்பாங்க. 5 மார்க் பொறுத்த வரையும் லீனியர், லூப்பு, கண்டிஷ்னலு, அண்ட் தென் உங்களுக்கு கண்டினியூவு. ஸோ இது போல் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸு, ஆப்ரேட்டர்ஸு, கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது போல் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு ரேண்டமாக கேட்கவும் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள், ஒயில் லூப் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட் பைத்தான் மோட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, வித் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ், ஸோ இதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு &R, ஸோ இதை வச்சு கேட்டிருக்காங்க. அந்த எஸ்கியூஎல் கொரி உங்களுக்கு எஸ்கியூஎல் இதுவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா சில பேர் இது புக் இன்டீரியர் ஓனாக கேட்டிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த கொஷின்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் மார்க் ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இது 2025க்கான கொஷின் பேப்பர். ஸோ இந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே சொல்லுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆனால் அவங்களுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுமே லைக் பண்ணாமல் இருந்தாலுமே லைக் பண்ணிவிடுங்க. நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்.